ஐ நோ இப்பதான் வந்துட்டு அந்த மிஸ் தமிழ்ன்ற ஒரு விஷயம் நெறைய பேர் தே லுக்கிங் அட் இட் அண்ட் ஷோவிங் இன்ட்ரெஸ்ட் இன்டு இட். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்தது? Really difficult. ம். I faced a lot of criticism. ஏன் இது செய்ற? இது வந்து அ ஆட்டக்காரியலோ, ஆட்டங்கள் செய்ற விஷயம். You know, like that kind of feedback, like saying that this is not something that good girls would do. இது ஏன் தேவையில்லாத வேலை உனக்கு? You know, why don't you just, you know, it is not gonna make you any money. You know, why are you doing this? Um, அதெல்லாம் பரவாயில்ல. It's not gonna make you அதெல்லாம் I can take it. But when they say இது வந்து டீசென்ட் இல்ல, போய் ஒரு டீசென்ட் பிளாட்ஃபார்ம் இல்லையேண்டு, அது வந்து எங்கட தமிழாக்கள்ன்ற ஒரு மைண்ட் செட் சில பேருண்ட மைண்ட் செட். அது அது முக்கியமா மாத்தணும். மிஸ் தமிழ் மூலமா முக்கியமா மாத்தணும் இந்த மைண்ட் செட். I'm sure my contestants have said in their interviews, they've said, you know, தமிழ் பொம்பளைன்னா இப்படித்தான் இருக்கணும். இந்த வயசுலாம் கல்யாணம் கட்டணும். அத மாத்தணும் நாங்க. Because we're very strong women. Tamils in general are strong people, strong-minded, and also physically strong as well. So mentally strong people, Tamil women. So அவை வந்து எவ்வளவோ அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்க இடம் குடுங்க. கம்யூனிட்டி இடம் குடுங்கோ. எங்கட தமிழ் பொம்பளைகள் வந்து சாதிக்கிறதுக்கு இடம் குடுங்கோ. Stop restricting them with your backwards thinking. That's what I would say.